ஹே கைஸ், ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடக்கூடிய ஜாம், அதுவும் பீட்ரூட்டை வச்சு ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 4-5 டேட்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போது அடிகனமான ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை அதில் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பீட்ரூட் லைட்டாக திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்ரூட் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு நட்ஸ் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் பேபிக்கு கொடுக்கறதுனால நட்ஸ் எதுவுமே சேர்க்கல. ஸோ அவ்வளோதான். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 வீக் வரையும் வெளியே இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரெட் இல்லை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.